சிஎன்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கும் ரெண்டையும் வச்சு ஒரே ப்ரோக்ராமில் இந்த ரெண்டு சிம்பிளையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரே ப்ராசஸ் தான். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோன்னு டிஃப்ரெண்ட்டு தான் பார்க்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து யூட்ரலுக்கான ப்ரோக்ராமு. ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணிடலாங்க. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபார்மேட்டுக்கு ப்ளஸில் 3 mmலேருந்து 0 வரைக்கும் வரும். அப்புறம் ரிட்டன் 3 mm வெளியில் வந்துட்டு மறுபடியும் 0.2 வந்து முன்னாடி நிற்கும். இது எப்படின்னா நம்ம 3 mmல பொசிஷன் பண்ணியிருக்கோம், ஆனால் 2.8 தான் டெப்த் ஆப் கட்டு கொடுத்துருக்கோம். அதனால் அந்த 0.2 வந்து கட்டு எடுத்ததுக்கப்புறம் ரிட்டன் ரேபிட்டில் உள்ளே போகும்போது அந்த 0.2 முன்னாடியே நிற்கும். ஓகே, 28 mm வரைக்கும் போகிறத செக் பண்ணிடலாம். இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு கொடுக்கும்போது நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து அதிகமாகவும் போகலாம், இல்லை கம்மியாகவும் வரலாம். அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் மட்டும் கொடுக்கும்போது. அதே ஈக்குவல் டு அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா அந்த வேல்யூ ஈக்குவல் ஆனதும் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் பிளாக்கில் போட்டு செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே ப்ராசஸ் தான். ஆனால் உள்ளே நம்ம அந்த ப்ளஸ்ஸு மைனஸு கொடுக்கறது மட்டும்தான் மாறுது. நம்ம கடைசியாக ப்ரோக்ராம் வியூ பண்ணி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இந்த சைக்கிள் முடியட்டும். ஓகே, அதே அளவுக்கு 28 mm தான் இது. இந்த ப்ரோக்ராம்லேயும் போகுது. சேம் ஒரே ஒர்க்கு தான். சரி வாங்க ப்ரோக்ராம் வியூ பண்ணி பார்த்துடலாம். இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபார்மேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில்லோட டெப்த்து வந்து 28 mm ப்ளஸில் கொடுத்துருக்கோம். இங்கே எல்இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது வந்து ப்ராக்கெட்டுக்கு உள்ள மைனஸில் கொடுத்துருக்கோம். அடுத்து இசட் மைனஸ் அப்புறம் ஆஸ் 500ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே டெப்த் ஆப் கட்டு ப்ளஸில் 2.8 mm கொடுத்துருக்கோம். இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்திங்கன்னா டெப்த்து வந்து நம்ம இங்கேயே -28 கொடுத்தாச்சு. இப்போ ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ப்ளஸில் கொடுக்குறோம்.
அந்த டெத்து இறங்குறனால ஜெட் ஆஸ் 500ல் வந்து மைனஸ் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே டெத் ஆப் கட்டு வந்து -2.8 கொடுத்துருக்கோம். அதனால் டெப்த்து வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.